அச்சரத்தில் அடங்கும் இத்தனையிலும் மடங்காதிருந்து பகை முடிப்பே. பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயணர் பாதம் நாவினில். பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயம் வேண்டிய கலியன் வந்து விசனத்தால் கையிலேகி சான்றவர் தமக்காய் சோதனை பார்த்தவர் வேந்தர் உவமை சொல்லவுக தர்மமாகுமே. திருமொழி சீதையோட்டு சிவதலம் புகழ எங்கும் ஒரு பிள்ளை உருவாய் தோன்றி மிகப்பெற சோதனைகள் தாண்டி இருமுடி சூடி தர்ம சீமையில் செங்கோலேந்தி ஒரு மொழி அதற்கு உள்ளாண்ட உவமையை தங்கப்படம் என்னவே வாரவே என்னவே கையில தங்கப்படம் நீர் வித்த தோப்புல கிடைச்ச புதையல் இதாரம் நீரே வச்சுக்கிட. என் தோப்ப வேரோட வேரடி மண்ணோட உமக்கு வித்துட்டவே அதுல கிடைக்கிற புதையெல்லாம் உமக்கு தாவே சொந்தம். அதையும் மீறி வாங்கினா தர்ம பசங்க மனசு ஆயிடுவே. தெய்வ குத்தம் ஆயிடும். இது உமக்கே சொந்தம், நீரே வச்சுக்கோ. உங்க தோப்பத்தையும் வாங்கினேன், புதையலுக்கு முன்னே எனக்கு கொடுக்கலையே. இதை வாங்காட்டி நான் நாண்டுகிட்டு செத்து போடுவேன். விக்கிற எடுத்தாலும் என் ஊத்து தண்ணியை தான் குடிப்பேன். நீரே வச்சுக்கிடும். இது எனக்கு தேவையில்லாத சுமை. போதுவே வச்சுக்கவே, காலையில பேசிக்கலாவே. போவே அட போவே சொல்றேன்ல, போவே போவே போவே. வே சாமி கண்ணு என்னவே இவ்வளவு தூரம்? வே ஏன் நிலத்துல எடுத்தா புதையல கொடுவே. நிலத்தை தான் வித்து புட்டிய. அட சண்டாவா சாமி கண்ணு, நீ நாசமா போகல. நிலமும் புதையில எனக்கு தான் சொந்தம். கொடுக்கிற தெய்வ கூரையை பிச்சுட்டு கொடுக்கறது அந்த காலம், பூமியை பொழந்துட்டு கொடுக்கறது இந்த காலம். புதையல் என்ன, ஒரு கைப்பிடி மண்ணை கூட தர மாட்டேன். உங்களை ஆள பாத்துக்குவேன்.
நம்ம சாதிக்கு இது ஒத்து வருமா? சாதி என்ன சாதி, அந்த சாமி கூட நம்மளை பிரிக்க முடியாது. சீக்கிரம் வாழ, அந்த வலையெல்லாம் கட்டி வச்சுட்டு சீக்கிரம் வாங்கல. நாம காதலிக்கிற விஷயம் உங்க அப்பாவுக்கு பொண்ணுக்கும் தெரிய வேணாம். இந்த கடலை கட்டி தாத்தாதான் எங்க மானோ மருவாதெல்லாம் சாகாம இருக்க முடியும். என்ன ஜாதி, நம்ம என்ன ஜாதி, காதல்.
மன்னா, நேற்று நம்பூதிரியை 36 அடிக்குள் வந்து மோந்து பார்த்தவர்கள் 3 பேர். மன்னா, ஆயரை 12 அடிக்குள் வந்து தொட்டுச் சென்றவன் ஒருவன். அனாதையாக மறித்திருந்தால் கூட மரியாதையாக புதைக்க 6 அடி தந்திருப்பேன். சுவாசித்து காற்றை தீட்டாக்கினீர்கள், பொறுமை காத்தேன். இப்பொழுது அத்துமீறி என் பிரியமானவர்களின் நிழலையும் தொட்டுவிட்டீர்கள். நீங்கள் வேள்வியாய் எரிந்தால்தான் நாங்கள் ஜோதியாய் வணக்கத்திற்குரியவர்களாக முடியும். கொளுத்துங்களடா இந்த நிரந்தர அடிமைகளை. நமக்கும் மாட்டுக்கும் என்னால வித்தியாசம்? ஆமாவே. இந்த ஜென்மத்துல நம்ம விளங்க போறது இல்ல. இதை நக்கி தான் குடிச்சே ஆகணும். போன ஜென்ம பழக்க தோஷத்துல நீ குடிச்சிடுவ. எனக்கு தான் கௌரவ கோச்சலா இருக்கு. வெள்ளம் கொடுங்க. குளத்துல குடிக்க வேண்டியவெல்லாம் வந்துட்டான். சீக்கிரம் குடிதே. ஏய், ஒரு தேயிலை தண்ணி கொடு. குடிக்கிறமில்ல. இவனுங்க 8 அடி தள்ளி நின்னு குடிச்சாதான் நமக்கு உள்ள இறங்கும்ல. போர்ல நிறைய இழவு வீந்தாதான் இவங்க கரை பிடிச்ச துணி வண்ணாத்தி வாசலுக்கே வரும். அழக்க சுமந்துகிட்டு கட்டிக்கிட்டு சுமக்குறாங்களே. அப்படியே நக்கிக்கிட்டு எல்லாம் ஏந்திரு. இனி நமக்கு சுதந்திரம் தான். இப்ப எதுக்கு இந்த பட்டை எல்லாம் சுத்தமா நக்கிட்டியா? என்னென்ன பார்த்தா குப்புற விழுந்து கும்பிடணும். இந்த வலிச்சு நக்கையில பார்த்தா நெளிச்சு கும்பிடணும். வேற வேற என் தண்டோடம் ராமர் விளையாட்டம் வளைஞ்சு போச்சேன்னு. ராமர் வில்லுன்னு சத்தம் போட்டு பேசாதல. அப்புறம் ஆளுக்கு ஆளு எலும்பை வலிச்சு முறிச்சு போடுவாங்களே. இல்ல வளைச்ச ராமனுக்கே வனவாசம்னா என்ன வளைக்கிறவன் பாலவனத்துல பல்லு தேய்க்க வேண்டிய. கொஞ்சம் விட்டா ராமர் பாலத்துக்கு உங்க குடும்பம் தான் அடிக்கால் நாட்டினாங்கன்னு சொன்னாலும் சொல்லவேல. பிச்சி பூக்கு விளம்பரம் எதுக்குவே? தேயில கடைக்காரர விளக்கெண்ணெய் தேய்ச்சும் விளங்காத இந்த கொப்பரை வாயன் காலாங்காத்துல வெறும் வயசுல போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். என்னுடைய அண்ணாவையும் இந்த கொப்பரை வாயங்கிட்ட சேர்த்து வாங்கிக்கோங்க. என்ன அடை வச்சுட்டு போற? நல்லா இல்ல. ஆமா, உங்களை அடுக்கு வச்சு ஏக்கர் கணக்குல நஞ்சா புஞ்சா விவசாயம் பண்ண போறோம்ல. அட ஆத்தாங்கரையில புறம்போக்குல தொங்கிக்கிட்டு இருக்கிற பையனி உன்னை அடுக்கு பிடிக்கிறதும் யானையை கட்டி தீனி போடுறதும் ஒண்ணுதாம்ல. அதுக்கு பேசாம கம்பு கிழங்க தின்னுட்டு கவுந்தடிச்சு படுக்கலாம்ல. எப்படி நில்லு. நீயும் வரி கட்டணும். தண்டப்பட்ட வரி கொடு. அவரு வேலைக்கு போயிருக்காரு, வந்துருட்டோம். வரி கொடுக்க துப்பு இல்லாம மலங்கரையில பதுங்கி இருக்கிறது தான் வேலை செய்யற லட்சணமா? சரி, தண்டம் தா. இப்ப இல்ல, அடுத்த முறை தரேங்க. அப்பனா நீ வா. ஐயோ, மீசைக்கு வரியான். அந்த சோப்லாங்கி மண்ணை நம்மள சோளக்குள்ள பொம்மை ஆக்காம விட மாட்டான் போல இருக்கு. மீசையை எடுத்துட்டு கரிச்சட்டி மைய தடவுனா என் ஆண்மை என்னத்துக்குள்ள ஆவறது? என்னவா மியூசியம் இருக்குது? மீசையில கட்டி மலை எழுத்த காலம் ஞாபகத்துக்கு வந்துச்சுல. உன் கொப்பரவாய மூடி தொலை. கொப்பரவாய கிடங்கு நினைச்சு 2 பெட்டி மண்ணு வாரி கொட்டிட போறாங்களே. கழனிப்பானையில விழுந்த பள்ளி நக்கித்தான் சாவும். நீ கெட்ட கேட்டுக்கு பழமொழி வேற. சரி, இந்தா புடி. மாடு இலைச்சாலும் கொம்பு கொப்பர தாங்காய உரிக்கும்ல. ஐயோ, நம்மள உரிக்க வந்துட்டாங்க. வெள்ளக்காரங்க படகிட்ட அடிக்கடி குப்புற படுக்க நம்மளை வச்சு ஒத்திக்கா பாக்குறாங்களே, புரியுதா? புரியலனாலும் நல்ல தலையாட்ட கத்துக்கணல. எழுமங்கடா. ஏந்துக்கிறோம். மீச வச்சா வரி கட்டணும்.
உனக்கு எங்க எவ்வளவு ஏக்கர் இருக்கு? குமரிக்கு கேட்கல 70 ஏக்கர் இருக்குங்க. மீசையோட தண்டப்பட்ட மாதிரியே சேர்த்து கட்டணும். அப்படியே ஆகட்டுங்க. இந்த கொப்பரை வாயம் மேல சத்தியமா சொல்றேங்க, கட்டி போடுறேங்க. அப்படி இல்லைன்னா இந்த கொப்பரை வாயம் ஒத்த காதை வாழ்ந்து போடுங்க. வாங்கடா. குமரிக்கு கிழக்க கடல் தானே? ஆமால, வரி கேட்க வந்தவங்க கூட நீயும் போய் கடல்ல விந்து சாவல. வெயில்ல மண்டை காஞ்சாலும் இந்த பொம்பளைங்களை பார்த்தா சும்மா கிளிப்பா இருக்கு கொப்பரை வாயா. எல்லாம் ஏன் அன்னைக்கு இருக்கிறதுனாலதான். அன்னைக்கிளி, நீ நான் தக்காளிக்கு பிறந்தவளா? வருஷம் ஏற ஏற தேகம் தேயாம முழு முழு முழுன்னு இருக்கிற. வந்தமா காய்கறிகளை வாங்கணுமான்னு நடைய கட்டுவே. கட்டையில போற உடம்ப கம்மா விழுங்கின என்ன கரடி தான் கடிச்சா என்ன? தத்துவம். உன்னை பொண்ணு பார்க்க வந்தவன் பின்னங்கால் பிடலில் அடிக்க ஏன் ஒன்னான்னு இப்பதான் புரியுது. நேத்து நமக்கு கல்யாணம் நடந்த மாதிரியும் நம்ம தலையில கூட கூட பூ கொட்டுற மாதிரியும் கனவு கண்டேன் கிளை. திங்கிறத தவிர வேற எதுவும் யோசிக்காத உன் மூளைக்கு கனவெல்லாம் வருது, என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமா ஆமா, நான் கூட பூ விழுந்த போல கண்ணா கண்டேன். கனவு கூட நாம ஜோடியா தான் காண்றோம். ஐயோ, அப்படியே நெட்டி முறிச்சு உங்க 2 பேர் தலையிலயும் மண்ணு வாரி போடணும் போல இருக்கு. பொறாம நீ சொல்லு கிளி. நீ போனமா பாடியில போகும்போது பன்னீரா நின்னு உன் மேல பூ போடுற மாதிரி கண்ணா கண்டேன். பொந்துக்குள்ள கை விடாமலேயே கிளி என் கொண்டைக்குள்ள சிக்கிக்கிச்சே. காஞ்ச மாடு வேப்பங்கொட்டியே ஊதி ஊதி தின்னுச்சான். எங்க நயனா வச்சிருக்கிற உருளைக்கல்ல தோல்ல மறுக்கிற தோல்லத்தான் நான் ஊஞ்சல் ஆடுவேன். ரொம்ப ஆட்டாத, அறந்துற போகுது. இந்த போட்டியை நான் வரவேற்கிறேன். என் வீரம் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த உருளைக்கல்ல தோலை மறிச்சிட்டு உன்னையும் உருளைக்கிழங்கு மாதிரி உருட்டிட்டு போல. என் பேர் செம்பன் இல்ல. இது இருக்கிறானே இந்த கொப்பரமாய மேல சத்தியம். என்னடா இங்க காட்டுடி. அட பாருங்களா, இது அநியாயம்டா. தங்கத்தாலி அது தங்கத்தாலி போடுறதுக்கு தரதர இல்ல. ஆடி 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 பாருங்க நீ தாலி எல்லாம் இருக்காங்க. ஐயோ பாருங்க இத. வணக்கத்துக்குரிய திருவிதாங்கூர் சமஸ்தான மகாராஜா வருகிறார். பராக் பராக். ஒட்டடைக்குச்சி கர்னல் இன்று என்ன குழப்பத்தை அரங்கேற்றவோ சாரட்டில் ஏறி வந்து கொண்டிருக்கிறான் மன்னா. வரட்டும். உங்க அரசாட்சி எப்படி நடக்குது? People are our slaves. மக்கள் எங்களது அடிமைகள். But we are your slaves. நாங்கள் உங்களது அடிமைகள். Our kingdom obeys British government. எங்களது அரசு உங்களது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை மதிக்கிறது. ஒரே சூரியனாய் உலகையே ஆளும் பிரிட்டிஷ் பேரரசின் சென்னை மாகாண தளபதிக்கு என் நரம்புகளை எல்லாம் யாழாய் மீட்டி வணங்குகிறேன். ஆசனத்தில் அமர்ந்து தர்பாருக்கே அழகு சேருங்கள். ராணியின் உயில், பூவண்டரின் குரல் உயிலுக்கு உயிர் கொடுக்கட்டும். உத்தரவு மன்னா. எம் இனமான பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை உடனே நிறுத்தவும் பிரிட்டிஷ் ராணியின் உத்தரவு. கர்னலின் சினம் ஜீரணமாக தனியாக கப்பல் தரை தட்டும் அளவிற்கு கனமான கப்பம் தருகிறேன். பத்மநாபா, கர்னலின் கழுத்து சுளுக்கும் அளவிற்கு நிரம்பி வழியும் களஞ்சியத்தை சுற்றி காட்டும்.
கொல்லிலும் கர்னலை சொல்லிலும் அடக்கும் வித்தையை மன்னனுக்கு சொல்லியா கொடுக்க வேண்டும்? மாமாவுக்கு இப்பதான் இளமை திரும்புது. மொல்ல மொல்ல அப்பாடா. நைனா ஏலே, ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த கல்ல தோல்ல தூக்கி மறிச்சா அன்னைக்கிளி உங்களுக்கு. அப்படி போடு. அப்படி இல்லன்னா ரெண்டு பேரையும் மார்கையும் வாங்கிடுவேன். ஜாக்கிரதை. மாமா அன்னைக்கிளி எனக்கு கொடுத்துருங்க. மார்கை மார்காலு இந்த தெப்ப புத்திரம் கிட்ட வாங்கிக்கோங்க. பார்த்து துப்புங்க, சாரல் அடிக்குது. என்ன எனக்கு தெரியாம என் கால் நகத்தை கூட ஒன்னால வெட்ட முடியும். மாமா இந்த கல்லு என்ன மாமா? அன்னைக்கிளி அந்த கல்லு மேல உட்கார வைங்க மாமா. ரெண்டையும் சேர்த்து தூக்கி காட்டுறேன். கல்ல தூக்குடா. அளவுக்கு அதிகமா பேசி உன் வாய் டர்ன்னு கீழ போகுது. கொஞ்சம் பொத்து. நிறைய குத்து. தூக்குங்கடா. தூக்கு. அப்பா, இந்த சாப்பாட்டு நம்ம கிட்ட இருந்து வெறும் காத்து தப்பா வருது. தொப்பைக்கு மேல கல்லு நகரவே நகராது. ஆளை மாத்துங்கப்பா. ஆளை மாத்துங்கப்பா. அதான் கஷ்டப்பட்டு ஒருத்தன் தூக்குறான்ல. தூக்குடா. ஏய், என்னடா முனங்குற? இடத்த காலி பண்ணு. நீ நண்டு பிடி கூட லாய்க்கு இல்ல. எந்திரா. சரியா சொன்னீங்க மாமா. இவன் கல்ல தூக்குறானா இல்ல கல்லு இவனை தூக்குதான்னு தெரியல. ஐயோ, என் வீரத்துக்கு ரொம்ப தான் அரிப்பு எடுக்குதே. ஓரமா போய் சொல்லிக்க. மாமா, ஒரு கல்ல வச்சு இந்த குடுவ பையன் காலை உருவ வச்சுட்டீங்களே. ஏந்துடா, ஏந்து போடா. இது தேவையா? எந்திரிச்சு தொலை. இனி நான் எங்க போவேன்? வைத்தியர்கிட்ட போடா, நகத்தை புடிங்கி விடுவாரு. போ. அப்போ சொன்னேன், கேட்டானா அவன்? மாமா, இது வேணா மத்தவங்களுக்கு உருளைக்கல்லா இருக்கலாம். ஆனா எனக்கு உருளைக்கிழங்கு மாதிரி இந்த கல்ல நான் தோல்ல மறிக்கணும். அவ்வளவுதானே? என்ன பார்த்து நீங்க கண்ணு வச்சிருவீங்க. அதனால நான் சொல்ற வரைக்கும் கண்ணு மூடி திரும்பி நில்லுங்க. இவனே ஓம பிடிக்க தத்தெடுக்கிற பையன். இதுல ஏதோ வில்லங்க இருக்கே. கண்ணை மூடுங்கப்பா. பெத்த பொண்ணே அப்பனை பார்த்து கண்ணை மூட சொல்றான். என்னது? கழுத்துக்கு தோல்ல வைக்கிறானா, மலையை பிடிங்கி நட்டு வைக்க போறானா? என்ன திறக்கலாமா? மாமா, இங்க பாருங்க. எங்கடா இருக்க? இங்கதான் இருக்கேன் மாமா. இங்கனா கீழே பாருங்கப்பா. இங்க என்னடா செய்யற? நீங்க தானே சொன்னீங்க தோல்ல கல்ல தூக்கி வைக்க சொல்லி. அதான் வச்சிருக்கேன். இப்ப உங்க பொண்ணை கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். கட்டிக்கிறேன். சுடல மாட்டேங்கிட்டே வித்தையா? மாப்பிளைக்கு நல்ல அறிவு இல்ல? மாப்பிள கொஞ்சம் குனிஞ்சுக்கிறியா? எதுக்கு மாமா? என் பொண்ணு வேணுமா வேணாமா? அதுக்கு ஏன் மாமா குனிய சொல்றீங்க? படுக்கிறேன் மாமா. எதிரி நாட்டு ஒற்றர்களை விட நம் தேசமெங்கும் நோய்களின் நடமாட்டம் அதிகம் இருக்கிறதே. ஏதேனும் ஆகம பிழை இருக்கிறதா? சொல்லுங்கள் அமைச்சர் பெருமக்களே. ஆங்காங்கே கண்மாயில் உடைந்து கிடக்கின்றன. அறுவடை பயிர்களால் நீந்த தெரியாமல் மூழ்கின்றன. தீட்டு கழித்து கண்மாயை புதுப்பிக்க வேண்டும் என்றால் நடமாடும் சவங்களை போர்க்கால அவசரத்தில் நரபலி கொடுத்தாக வேண்டும் அண்ணா. என் எண்ணங்கள் அனைத்தையும் நம்பூதிரியாரை ஒரே குரலில் செப்பிவிட்டார். இனியும் அவர்களை விட்டு வைத்தால் அந்த புறத்துக்குள் அவசரமாக குதித்து விடுவார்கள். என்னை குனிந்து வணங்குவதற்காகவே வளைந்த தண்டுவடங்களை கொண்ட அந்த அடிமைகளை சவங்களாக்கி உடைப்புகளை நிரப்புங்கள்.
After 650 years, near the adjoining place of three seas, God will come on earth in the shape of light. That only light will be the mirror which shows God. Only the good people can see their face in it. When he opens his eyes, that is day. When he closes his eyes, that is night. His love and patience will be the chain to the legs of that cruel king. சாதியை எரித்து சமத்துவம் சமைத்த வைகுண்ட பரந்தாம பார்க்கடல் நாயக சிவன் பிரம்மா விஷ்ணு என்ற மும்மூர்த்திகளும் ஒரு மூர்த்தியாய் தவசிருந்ததால் தர்மயுகம் பரமாய் வருமோ? கலிநீசனின் கதை முடித்து மக்களையும் மன்னர்களாக்கிய மாயவா உன் பெருமைகளை சொல்லவா? கடல் அலைகளை எண்ணவா? சுவாமி, மக்கள் எல்லாம் ஏன் தலைப்பாகை கட்டி கொண்டு செல்கிறார்கள்? இது தலைப்பாகை அல்ல, பாமர மக்களின் கிரீடம். எம்பெருமான் வைகுண்டசாமி 18 சாதி ஜனங்களுக்கும் தந்த மரியாதை. விளக்கமாக சொல்லுங்கள். கலிநீச மன்னன் எங்க 18 ஜாதி மக்களின் தலையாறுத்து தான் அரசாட்சி செஞ்சான். நாங்க நின்னா குத்தம், இருந்தா குத்தம், பேசினா குத்தம். மொத்தத்துல குற்ற பரம்பரையில வந்த மன்னன் எங்களை குத்தமா பார்த்தாய. அப்ப எங்க பாவத்தை போக்க வைகுண்டசாமி மனுஷ ரூபத்துல இந்த தட்சிண பூமியில அவதரிச்சாரியா. மன்ன வரும்போது நாங்க இடுப்புல கட்டின துண்ட எங்க தலையில தைரியமா கட்ட வச்சு எங்களையும் தலை நிமிர்ந்து நடக்க வச்சாரியா. வைகுண்ட சுவாமி மனிதர்களை கடவுளாக்கிய கடவுள். சுவாமி, அப்ப நானும் தலப்பா கட்டிக்கலாமா? ஓ, தாராளமா. இப்ப உங்களுக்கே ஒரு ஒளிவட்டம் வந்துருச்சே.
காலை கைவிட்டு பண்ண தொழிக்கு தானே போய் காலை வைக்க போறீரு? பேசாம காலத்துக்கு தோல்ல போட்டு போவோம் ஐயா. அம்மா உனக்கு பாரமா இருக்க நினைக்காம நீ? இல்லைங்க, நீங்க நடமாடுறதுனால தான் இந்த கட்டியும் உடமா கிடக்கு. நீங்க என்ன பார்க்க முடியாட்டாலும் நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் என் அம்மா அடிச்சுக்கிட்டு கிடக்குங்க. என்ன மாமா கடற்கரை பக்கமா தள்ளிட்டு வந்திருக்கியே? ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன மாமா நில குத்தி பாத்துட்டு இருக்கியே? தலை சுத்துற அழகு நீ. சீப்போ. அதான் உன்னை சுட்டு சாப்பிடவா விழுங்கி சாப்பிடவான்னு கிறங்கி போய் யோசிக்கிறேன். ஆமா, மருத்துவச்சியிடம் போனீங்க, என்ன விஷயம், என்ன ஆச்சு? என் உடம்புல சுண்ணாம்பு சத்தே இல்லையா? அவ்வளவுதானே? சுண்ணாம்பு சத்து என்ன? உனக்கு ஊட்டச்சத்தே தரேன் பாரு. எப்படி எப்படி? இந்த வெத்தலை என் உதட்டுல இருக்கும், இத காக்கா கடி கடிச்சு சாப்பிட்டு பாரு. மாட்டேன். சுண்ணாம்பு சத்து வேணாமா? வேணும். அப்போ கடி. எம்மா அழுகுறியம்மா? பழச நினைச்சேன், கண்ணு குளமாயிடுச்சுங்க. ஆஹா, கொஞ்சம் நீர் கொடுமா. சாமிக்கு பானை தண்ணி கொடுக்க கூடாது, தப்பு. போட்ட பட்டையினாலும் புது நீரை முண்டு தர சிரங்கை பொறுத்தருள வேண்டும். சரிம்மா. ராசாதி, 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 ஓடி வா, எனக்கு கண்டு தெரிஞ்சிட்டு. என்னாச்சு? எனக்கு கண்டு தெரிஞ்சிட்டுமா? ஆமாங்க, உங்களுக்கு பார்வை வந்துருச்சுங்க. ராசாதி, உனக்கு வயசாயிட்டு இல்லம்மா? எல்லாம் சாமி செஞ்ச மாயங்க. பார்வதியை மகளாக பெறுவதற்கு மலையரசன் தவம் இருந்த இடம். வாசுவதம் செய்வதற்கு அர்ஜுனன் தவம் இருந்த இடம் இது. எனவே இந்த தட்சிணா பூமியில் இந்த மாவிற்கை மரமே தவம் செய்ய சிறந்த இடம். அடங்காத கலியினை நான் அடக்க வந்ததனாலே அழுக்குமே பத்தலாச்சு. அடுத்தாரை காப்பதற்கே பூவண்டன் தோப்பில் நான் அமர்ந்திருக்கிறேன். அவரவர் நினைப்பிற்கு தக்கவாறு நானிருந்து விளையாடுவேன். நான் பொத்திய கையை சற்று திறந்து விட்டால் பூமியும் அழிந்திடுமே. உன் மகள் நிதானமுடன் போட்ட தோல் சீலையை போடாதென்று அடிக்கிறானே. என் மக்கள் சான்றோர்கள் இடுப்பில் எடுத்த குடத்தை இறக்கு என்று சொல்கிறானே.
சூரியன் திசை மாறி உதித்து கலியுகம் முடியும் சொப்பனம் சொல்லப் போகிறேன். பெற்ற தாய் பிள்ளைகளே, முன்வைத்து படுக்கையிலே நீனா பேச்சு வந்து தின்னக் கண்டேன். சிவனே ஐயா. நோய் பிடிச்சு கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட நம்ம முத்துக்குட்டி மூளையில ஆணி அடிச்சது யாருவே? இவன் இப்படி வளர்றான். வாயில புளி வச்சு அடிக்கணும்ல. முத்துக்குட்டி சாகும்போது வைகுண்டசாமி திருச்செந்தூர் கடல்ல அவதரிக்கணும்னு ஆகம விதியில. இப்போ முத்துக்குட்டி சாயல்ல வந்திருக்கிறது நம்ம வைகுண்ட சாமியில. வைகுண்ட சாமின்னா உன்ன மாதிரி பொண்டாட்டிக்கும் பக்கத்து வீட்டுக்காரிக்கும் வித்தியாசம் தெரியாத கொப்பரவாயனுக்கெல்லாம் விளக்கம் சொல்லியே நான் விளங்காம போயிட்டேன்ல. சாமி ஏன் முத்துக்குட்டி சாயல்ல வந்திருக்காரு தெரியுமா? என் சின்ன மூளை சொன்னதானே புரியும். ஓ, உனக்கும் மூளை இருக்கா? சொல்லவே இல்ல. பொறுமையும் அன்பையும் ஒன்னா கொலைச்சி கலிநீச மன்னன் வாயில திணிக்கிறதுக்கு தான் மும்மூர்த்திகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வைகுண்ட சாமியா வந்திருக்காரு. அப்போ ஐயா மன்னன் அடக்கிடுவாரா? முதல்ல நீ அடுங்கல. கடவுள் என்கிற அதிகாரத்தை ஐயா காட்ட வேண்டிய நேரத்துல காட்டுவார். கை சொடக்குல உலகத்தை படைச்சு நம்மளை காக்கிற வைகுண்ட சாமியை பாக்குறதே போன ஜென்மத்து புண்ணியம்ல. அடக்கம் பெரிது அறிவுள்ள என் மகனே, பொறுமை பெரிது பெரியோனே என் மகனே, நன்றி மறவாதே நாம் பெரிதென்றெண்ணாதே, நாராயண குருவை நாளும் மறவாமல் பேராகவே இருந்தார் பேருங்களுக்கே கிடைக்கும். எல்லாம் அறிந்தவனே, எங்கும் நிறைந்தவனே, எல்லாம் அறிந்தவனே, நீ ஒரு ஜோதி தினமுன்னை நாடி, நீ ஒரு ஜோதி தினமுன்னை நாடி, வருபவர் கூடி காண்பதிலாதி, எங்கும் நிறைந்தவனே, எல்லாம் அறிந்தவனே. யுகமாறுவென்ற மாயோனொளியே நாம் வணங்கிடுவோம் தினமே தினமே, நாம் வணங்கிடுவோம் தினமே தினமே. இந்த அகிலத்திலே கலிமாயத்திலே அதை அகற்றிடவே வந்த பதியோனே, அதை அகற்றிடவே வந்த பதியோனே, பரம்பொருள்தான் நீ தத்துவ சுடர் நீ, பரம்பொருள்தான் நீ தத்துவ சுடர் நீ, பரம்பொருள்தான் நீ தத்துவ சுடர் நீ, எங்கும் நிறைந்தவனே, எல்லாம் அறிந்தவனே. சாதிகள்
சமத்துவம் படைத்த விதை கருவான ஏரணி மாயோ, விதை கருவான ஏரணி மாயோ, சப்தமாதருக்கும் பிள்ளை ஏழ்வருக்கும் தவம் இருந்தவரே அதில் உறைந்தவரே, தவம் இருந்தவரே அதில் உறைந்தவரே. மழை முகிலும் நீ மண்ணில் உயிரும் நீ, மழை முகிலும் நீ மண்ணில் உயிரும் நீ, மாதவன்தான் நீ மறைமூர்த்தியும் நீ, எங்கும் நிறைந்தவனே எல்லாம் அறிந்தவனே. நீயொரு ஜோதி தினமுன்னை நாடி, நீயொரு ஜோதி தினமுன்னை நாடி, வருபவர் கூடி காண்பதிலாதி, எங்கோ நிறைந்தவனே எல்லாம் அறிந்தவனே. நம்ம மக்கள் எல்லாரும் ஒரே ஊர்ல இருந்தாலும் மன்னர் எங்களை தனித்தனி தீவுகளா தான் தென்னந்தோப்புல சிறை வச்சிருக்காரு ஐயா. அவன் அந்தப்புற லாயத்துல ஏகப்பட்ட வப்பாட்டிகளை கட்டி வச்சிருக்கிற கொழுப்புல ஒருவனுக்கு ஒருத்தியா வாழற நம்ம அன்புக்கொடி மக்க கழுத்துல தொங்குற தாலிய கண்ணு வச்சு அந்த சாமத்ரோகி மண்ண ஆளுங்க கொக்கி போட்டு இழுக்கிறாங்க சாமி. நாங்க கூடி பேசினா கழுவி கவுத்த சட்டி மாதிரி எங்க அவ ஆட்சி கவுந்துருமோன்னு எங்க குதகலைக்கே கத்தி வைக்கிறா சாமி. நாங்க கறக்கிற பாலை தப்பி தப்பி சாப்பிடுறாங்க சாமி. கிட்ட போனா தீட்டுன்னு தோலை உரிச்சு தவுல் அடிக்கிறாங்க. மொத்தத்துல எவன் தலைய நொங்கு சீவுற மாதிரி சீவாங்களோன்னு தெரியல சாமி. பொழுது போகலன்னா குடி வச்சு குத்துறாங்க, பிடிச்சு வச்சு அடிக்கிறாங்க ஐயா. கழிஞ்ச ஒடுக்கத்துக்கிழமை அமாவாசை அன்னைக்கு கொல்லைக்கு போறதுக்கு வெள்ளங்காட்டுல கொத்து வச்சுட்டு இருந்த இந்த கொப்புரவாயனை 2 சிப்பாய்கள் இருட்டடி அடிச்சுட்டு பெரிச்சாலின்னு நினைச்சு அடிச்சிட்டோம்னு சாவகாசமா சொல்லிட்டு போறாங்க சாமி. காப்பு கட்டி வைத்த மகன் கணப்பவுசா இருக்கின்றான், அவன் கொட்டம் குலைத்திடுவேன், குடிகெடுப்பேன். மாமுனி நான், அவன் பட்டம் பறித்திடுவேன், பாரா சிறை வைப்பேன். விளக்கின் ஒளி போல் வீரத்தனமாய் வாழுங்கள், மானமாக வாழ்ந்தால் மாழும் களி தன்னாலே. அவரவர் தேடும் முதலை அவரவரே வைத்து ஆளலாம். இனி எவருக்கும் நீங்கள் பதற வேண்டாம். நிச்சயமா நான் வேணா ஒரு கை பொழியவா? வேணா சாமி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? உன் கைப்பட்டு எங்க அழுக்கு துணியெல்லாம் வெளுக்கலாம், ஆனா என் கைப்பட்டு உன் பாரம் குறையதுல ஒண்ணும் தப்பு இல்ல. கொண்டா. வேணா சாமி. கொண்டா. முதல்ல சாமி போட்டு பேசுறத விடு. சாமினா நம்ம வைகுண்ட ஐயா தான். ஆமா, படித்துறையில் தான் ஒருத்தரும் இல்லையே. நீ ஒத்தக்கல்ல போட்டு செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி தோச்சிட்டு இருக்க. வா அந்த படித்துறைக்கு போவோம். ஐயோ, மேல் ஜாதிக்காரங்க பார்த்தா தொங்க விட்டுருவாங்க. அங்கெல்லாம் நாங்க போனாலே தீட்டா. அதையும் தான் பாத்துருவோம். வா. வேணா வா. ஏய், எங்க போறீங்க? படித்துறைக்கு போறோம். ஏ வண்ணாத்தி, எவ்வளவு தைரியம் இருந்தா மேல் ஜாதிக்காரங்க குளிக்கிற படித்துறைக்கு போவேன். ஒண்ணு அவகிட்ட பேசுறதே தீட்டு. வீட்டு தீரணும்னா சாலையை உரி அம்மனமாக்கணும். உருவிடா சாலையா. கட்டி போற தவிர மத்தவங்க எல்லாம் தாய் தாண்டா. என்ன? ஒன்றும் இல்லை. என்ன நல்லா பார்த்துப்பியா?
பாத்துக்க மாட்டேன். என் கண்ணுக்குள்ளேயே உன்னை வச்சு பார்த்துப்பேன். சிட்டுக்குருவிங்களோட முத்தங்களை எண்ணிடலாம். உன்னை நினைச்சு நான் கண்ட கனவுகள் எண்ண முடியாது. தாய் முகத்தை பார்க்காத இந்த பாவிக்கு என் முந்தாணி தான் எனக்கு தாய். தாய் தந்தை என்ற உனக்கு என் மடிதான் உனக்கு தாய் மடி. இனி உன் கண்கள் சிரிக்கிறத பார்த்து வாய்க்கு வைத்தச்சல் வரணும். நல்லா தேடி பூலாங்குளத்துல போய் குனிஞ்சு நில்லும் கருமத்த மாடுன்னு நினைச்சு அந்த கோணாரு தேய்ச்சி விடுவாரு. உடம்புல கொழுப்பு இருக்கலாம், உடம்பே கொழுப்பா இருக்க கூடாதுடி. ஏங்க ரொம்ப கொலையாதுடி. வேணா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வந்துட போகுது. ரொம்ப தான் ஐயா சொல்லி கேட்காம நீங்க எல்லா மக்களையும் நம்ம கிணத்துல குளிக்க விடாதது தெய்வ குத்தமுங்க. அடியே இது தண்ணீர் இல்லடி பன்னீர். அடியே என் உடம்புல இருந்து இது அபிஷேக தீர்த்தமா வழியுது. இந்தா குடிச்சு பாரு. ஒரே உப்பு. உப்பள தான் பொண்ணை கட்டுனா உப்பா தாண்டி இருக்கும் நாக்கு. எங்களை மன்னிச்சு அபயம் தாருமையா. பஞ்சபூதங்க எல்லாருக்கும் சொந்தம் இன்னு பச்சை தண்ணிய உப்பாக்கி எனக்கு புத்தி சொல்லிட்டீங்க ஐயா. இனி எல்லா மக்களுக்கும் எங்க கணக்கு தண்ணிய குடிச்சாதான் இந்த நாய் தின்ன நாக்குக்கு தாகம் தீருமையா. எங்களை மன்னிச்சிருமையா. ஐயா தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கு இறைவா போற்றி. சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. போற்றி 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 போற்றி. ஓம் காளி ஏ நம்பு எடே மைய தடவி மந்திரத்தை சொல்லடா. ஓம் காளி, ஓம் பிடாரி, ஓம் ஹரி ஹரி. அந்த சக்தி அவன்டா. குழப்பத்தில் சற்று நானே கொள்ள மாட்டேன் குருவே. அதோ புரட்சி வரா. மரட்டம் மரட்டம் கேட்போம் கேட்போம். ஏ குரத்தை ஆடாமல் வாடி. ரொம்ப தான் நான் கோள்களையே பொட்டலம் கட்டி விற்பவன். மலை குடைந்து காது குடைபவன். இனிமேல் என் சக்தி எல்லாம் என்னாவது வைகுண்டர் காலுக்கு தூசாகும் அப்பா. குறிச்சவர நாக்குத்தான் எனக்கு வெத்தல வாக்கு. ஜாக்கிரதை. நீ மந்திரத்தால மாங்காய் பறிக்கிறதையும் தந்திரத்தால தேங்காய் பறிக்கிறதையும் எங்கள் ஐயா வைகுண்டர் உன்னை பொசுக்கிடுவாருடா. ஏ ஜக்கம்மா, ஏ ஜக்கம்மா. சடலமாட பேச்சி அம்மா எசக்கி அம்மா எல்லாரும் எல்லாவில் நின்று குறியை சொல்ல. மந்திரவாதி வாழ தந்திரவாதி என்ன திரும்பி கொஞ்சம் பாரு.
போட்டு சுத்துற பூமிய புதைச்சு காட்டுவ சண்டையில மலைய டைரா கடைவ ஏய் தலையில பேனா பாக்குற என்ன பாக்குற ஐயா வந்துட்டாரு மந்திரவாதி எத்தனை பேரை கண்டது நாடு சத்தியம் பேரு என் கைப்பிடி மண்ணில உலகம் படைக்கவா அகிலம் முழுவதும் ஐயா படைப்படா ஆன மதம் புடிச்சு தானே தலையில் மண்ண அள்ளி போட்டு கொள்ள வம்பா ஐயா நமக்கு சொன்ன நீதி கட்டளைகளை பாடி புரிய வந்தேன்பா காணிக்கை வாங்காதீங்க கைக்கூலி கேளாதீங்க மாணிக்க வைகுண்டம் வல்லாத்தான் கண்டிடுங்க பூசைகளை ஏற்காதீங்க பலி தீபம் ஏறாதீங்க ஆசைகளை வைக்காதீங்க அவகாடம் செய்யாதீங்க நியாயமுறை தப்பாதீங்க நன்றி மறந்து விடாதீங்க மாய நினைவு மனதிலே நினையாதீங்க பொய் கொண்ட பேராட்டம் புலகாரம் ஏற்காதீங்க தாதிக்கை காட்டல் சப்பரங்கள் ஏறாதீங்கோ ஆலத்தி கை விளக்கு ஆராட்டு படாதீங்கோ எல்லாமே வருத்தரிங்கோ இத்தனை போல் உள்ளதெல்லாம் அல்லாமல் மீறி யாதொருவர் செய்வதுண்டா வல்லாத்த கோபம் வரும் வைகுண்டருக்கே என எதிர்க்க ஒருவன் இப்புவியில் பிறப்பதோ வினை அவனை வேந்தன் நான் விட்டு வைப்பதோ தனை சார்ந்தோர் வாழவென்று தலைவனாய் சமைந்தவனை சினத்து நான் சிறைபிடிப்பதில் தவறில்லை தர்மமே. பழைய எதிரிகளின் நிழலும் புதிய எதிரிகளின் வாளும் தொட முடியாத வலிமையான கோட்டை கொத்தளங்களை கொண்ட எனது சாம்ராஜ்யத்தில் புது எதிரி எவனாவது காளான் போல் கால் விரல் இடுக்கில் முளைத்திருக்கிறானா சொல்லும் சாஸ்திரிகளே. மன்னனுக்கு எதிரி என்றால் அது ஒரு மன்னனாகத்தான் இருக்க முடியும். அப்படி ஒரு தானி உள்ள தேகக்காரன் வையகத்தில் இல்லை. ஆனால் என்ன சாஸ்திரிகளே நாவிடுக்கில் சொற்களை புதைக்கிறீர்? தமது தும்மலுக்கும் வரி செலுத்துகிற பன்றி போல் பருத்த சாணார் குலத்தை சேர்ந்த ஒருவன் நானே வைகுண்ட சாமி என்றும் இந்த வைகுண்ட பூமியெல்லாம் நானே முடிசூடி ஆள்வேன் என்றும் தொடை தட்டி படை திரட்டுகிறான் மன்னா. அந்த தரித்திரத்தின் தலபுராணத்தை சொல்லும். மன்னா, அந்த தரித்திரத்தின் சரித்திரத்தை நானும் கூறுகிறேன். 18 சாதிசனங்களையும் ஒன்றுபடுத்தி ஒருமுகப்படுத்தி சுத்தப்படுத்தி தனது சாதாரண கிணற்றை மும்மூர்த்திகளின் ஆசி பெற்ற முத்திரை கிணறு என்றும் பாவ புண்ணியங்களை துளக்கும் சஞ்சீவி அமுதம் என்றும் அந்த பாரடைந்த மக்களின் வாயிலேயே புகட்டி மூச்சு முட்டும் வரை பொய் சொல்லி பசிய பேறு செய்கிறானாம். அவனது பெருமைகளை பேசாத வாய்கள் இல்லை, வணங்காத கைகள் இல்லை, திருநாமமிடாத தலைகளும் இல்லை. பித்தம் தலைக்கேறி விட்டது. பூமியோடு சேர்ந்து என் தலையும் சுற்றுகிறது. நிகழ்கால நிமிடங்களை சாகடிக்காமல் சீக்கிரம் அவனது கதையை செப்பும் சாஸ்திரிகளே. மன்னா, சாணார் அடிமைகள் இடுப்பில் கட்டும் துண்டும் வணக்கத்திற்குரிய உங்கள் தலையில் அமர்ந்தால் அது கிரீடம். இப்போது அந்த பைத்தியக்கார பண்டார தயவால் சாணார்கள் மட்டுமின்றி 18 சாதி சனங்களும் குண்டாசு கீடங்களாக முறுக்கி இருக்கிறார்கள். அப்படியா? சுருக்கமாக சொன்னால் ஒற்றுமையான நம்முடைய நாட்டை ஆள்வதற்கு அந்த பரதேசி பயல் பேச்சை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் மன்னர்களாக இளவரசர்களாக எல்லாரும் கிளம்பி விட்டார்கள் மன்னா. என் காலடி மண்ணை கூட மாற்றான் ஆள என் உதிர்ந்த ரோமம் கூட அனுமதிக்காது. யார் அந்த வைகுண்ட சுவாமி? அவன் உடம்பின் வலிமை என்ன? உள்ளத்தின் ரகசியம் என்ன? ராஜ சூட்சுமத்தை அறிய கூப்பிடுங்கள் ஜோசியரை. உத்தரவு மன்னா. அதர்மங்களை கருவறுப்பதற்காகவும் நல்ல ஆத்மாக்களை ஆட்கொள்வதற்காகவும் ஆதி பரம்பொருள் வைகுண்ட சுவாமியாக அந்த தட்சணா பூமியில் மனு உருவில் தவசிருக்கிறது. அந்த பேரொளிதான் கலியுருளை அழிக்கும் சக்தியை பெற்றிருக்கிறது. அவர் உதிக்கும் குலம் பொறுமையின் உருவங்களாக இருக்கும். ஜோதிடரே, நீர் காலை உணவாக
ஆமணக்கு விதையை ஒன்றும் சப்பவில்லையே. இல்லை மன்னா. உமது மூளையில் குளவியா கூடு கட்டி இருக்கிறது. போதாது, நம்பூதிரி, பிராமண, சூத்திர குலங்களை எல்லாம் விட்டுவிட்டு போயும் போயும் தலைப்பிரசவமாக சாணார் குலத்திலா வந்து பிறப்பான் அந்த வைகுண்டசாமி. அவன் வெறும் ஆசாமி. அவனை இழுத்து வாருங்கள். அந்த சித்து விளையாட்டையும் தான் பார்த்து விடுவோம். வான்முட்டும் புகழ் கொண்ட மன்னனுக்கு என் தாழ்ந்த விளக்கங்களை தலை தாழ்த்தி சொல்லட்டுமா? நீ விருமா சொல்லும். தாழ்ந்த குலம் உயர்ந்த குலம் என்று இரு கண்களால் இரு பார்வையாய் பார்ப்பதற்கு பரந்தாமன் ஒன்றும் நம்மை போன்ற மானிடன் உலகை இயக்கும் அந்த அவதார இயக்குனருக்கு முன்பு நாமெல்லாம் அரிதாரம் கலைந்த கூத்தாடிகள் தான். மேலும் சொல்லலாமா மன்னா? சிக்கலுக்கு சிக்கெடுக்க முடியாதவரே செப்பும். இறைவனின் நியாயத்தராசில் நாமெல்லாம் ஒரே தட்டில் ஊஞ்சலாடுகிறோம். யுகங்கள் தோறும் புதுமுகமாக அறிமுகமாகும் அந்த ஒரே கடவுளுக்கு எல்லா குலங்களும் ஒன்றே. மாபாதகா, என்னுடைய செவிகளுக்குள் விரும்பாத சொற்களை சொருகிவிட்ட உன்னை யானைக்கு தீனியாக கொடுத்தாலும் தகுமடா. தினம் தினம் லட்சம் பொங்கலாக சொர்ணாபிஷேகம் செய்து எண்ணிலடங்கா பூக்களால் அர்ச்சனைகள் செய்து சித்திரை திருநாள் காணும் உத்தம குலத்தை விட்டுவிட்டு ஆயுள் அடிமைகளின் இழிகுலத்திலா அந்த போக்கத்த கடவுள் பூரிப்புடன் பிறப்பார். செழித்திருக்கும் பிராமண குலத்தை விட்டுவிட்டு வறுமையோடு வாழ்க்கை நடத்தும் தொழுவத்திலா கடவுள் நடனம் ஆடுவான். சண்டாளா, கலிக்கு பயந்து பர்வதா மலையில் போய் படுத்து கிடக்கும் போது வேடனின் அம்புப்பட்டு மாய்ந்து போனவன் மீண்டும் இந்த பூமியில் வந்து எப்படியடா வாலாட்ட வருவான்? பூவண்டரே, அந்த சாணார்களிடம் கருப்பு கட்டியை கைக்கூலியாக வாங்கிக் கொண்டு அந்த பண்டாரத்தை பற்றி எங்களிடம் தீரா. இன்னும் தேய்ந்து போன சேதி ஏதும் இருந்தால் செப்படா. அழுவதற்காக அவசரமாக பிறந்தவனே கேள். யாரோடு மோதுகிறீர் என்று புரிகிறதா? உன்னுடைய யானைகளும் எல்லா சேனைகளும் கோட்டை கொத்தளங்களும் போலியான புகழும் விரைவில் எரிந்து கரிந்து சாம்பலாகும். வார்த்தைகள் எல்லாம் சாபங்களாக வருகிறதா? இதை நானாக சொல்லவில்லை. என் நாவில் குடிகொண்டிருக்கும் நாராயணன் புகழ்கிறான் கேள். வரம்பு மீறி பேசிய இவன் நாக்கை அரங்கு அதிர விலங்குகள் சாப்பிடட்டும். இழுத்துச் செல்லுங்கள் இவனை. அந்த காவி பாவியை என் சிவந்த கண்கள் பார்க்க வேண்டும். எடுத்து வாருங்கள் பல்லக்கை. அந்த பண்டாரத்தை பார்ப்பதற்கு பாடை கூட செல்லாது. மன்னன் பல்லக்கு ஏறியா செல்ல வேண்டும்? கவுட சாஸ்திரியை அனுப்பி தரைதேய அந்த பரதேசை இழுத்து வரும் காட்சியை மாடப்புறாக்களோடு கொஞ்சி ராணியோடு இணைந்து மாடத்திலிருந்து ரசியுங்கள் மன்னா. அப்படியே ஆகட்டும். கலிதீசங்கிட்ட மட்டும்தான் படை இருக்குமா? என்கிட்ட இருக்க கூடாதா? அட கொப்ரவாயா, உங்ககிட்ட சொறி படை இருக்குன்னு பாம்படம் போட்ட கிளவிக்கும் தெரியுமே. ஐயா 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 தலைக்காம போல இருப்பாரோ? ஆமாண்டி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். ஐயாவுக்கு கடலும் கரையும் ஒண்ணுதான்டா. அவர் எப்படி போனாரோ அதே மாதிரி நாராயண் கிட்ட விஞ்சை பெற்று திரும்பி வந்துருவாரு. அவனை நீ மட்டும் உள்ள போன முத்துக்குட்டி மாதிரி ஜலசமாதி ஆயிடுவ. அப்புறம் கோழி துணி போத்துற செலவு மிச்சம். ஆனா நீ பெரிய ஜித்தன்டா. நான் பேசுறதெல்லாம் சித்தப்பா போதல பேசுற மாதிரி தான் இருக்கும். சரி தெய்வமே, நீங்க போங்க. கடலை நீங்க பள்ளி கொள்றீங்களா இல்ல பால் கடல் உங்களை கொல்லி வைக்குதான்னு நாங்க கண் மூடாம பாக்குறோம். போங்க சாமி. அட போங்க சாமி. அட போங்க சாமி. அடவிடுப்பா. ஏன் சாமி அசையாம இருக்கிறீங்க? ஓ, உடம்ப கைட்டி காய போட்டு
கூடு விட்டு கூடு பாயலான்னு பாக்குறீங்களா? இந்த அடிமைக்கு இன்னும் நம்ம ஐயா உத்தரவு தரல, அவ்வளவுதான். வாசல் வரைக்கும் வந்த சாவ வர வைக்காம கொல்ல பக்கமா ஓடி போய் தப்பிச்சுக்கிட்ட. போயிடுச்சு போ. அப்பனே, புகழுக்கும் ஊமைகளுக்கும் அடங்காத பரிணாம பரம்பொருளே, உயிர்களின் நிழலாய் நடமாடும் கலியை கருவறுக்க முடியாத என் தவத்தின் பலன்தான் என்ன? தர்மயுகம் எப்போது உதிக்கும்? ரத்ன சிம்மாசனத்தில் யாம் வீற்றிருந்து உலகை ஒரு குடைக்குள் ஆளும் காலம்தான் எப்போது? மும்மூர்த்திகளின் முப்பெரும் தவத்தால் விளைந்த என் காரண திருமேனியே, மீண்டும் நீ தட்சணா பூமியில் தவத்தை நிறைவு செய்யும் போது கலிநீசனால் கைது செய்யப்பட்டு 118 நாட்கள் சிறைவாசத்தை நுகர்ந்து கலியை கருவறுக்கும் வரம் பெறுவாய். எல்லையில்லா ஆற்றலை அடக்கி பொறுமையின் உருவமாய் நீ வீற்றிருக்கும் வேளையில் அந்த களிப்பாவிகள் தரும் அடிகள் எல்லாம் உன் திருமேனிக்கு பூக்களாய்த்தான் பெருமை சேர்க்கும். பூலோக வாசிகளாகிவிட்ட தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் 7ஆம் யுகமாகிய இந்த கலியுகத்திற்கும் பார்க்கடலின் கரையோரத்தில் நீதான் விடை கொடுக்க வேண்டும். உன் அரவணைப்பிலிருந்துதான் தர்மயுகம் குஞ்சு பொறித்துக் கொள்ளும். நித்தமும் உன் பேர் சொல்ல செல்லப்பதிகள் ஆங்காங்கே ஒளி வீசும். சத்திய சோதனைகளை கடந்து வந்த பக்தர்கள் எல்லாம் தர்மயுகத்தில் சாகா வரம் பெற்றவர்களாக வலம் வருவார்கள். சமத்துவம் சமைத்து மனிதர்களின் மனதையும் பசியாற்றி உடலே கோவிலாய் ஆன்மாவே கடவுளாய் எல்லோரையும் இறைநிலையாக்கி ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்து பேரொளியாய் பிரபஞ்சத்தை அரசாட்சி செய்வாய் என் மகனே. ஐயா, உங்களை கைது பண்றதுக்கு கழிப்படைங்க வந்துட்டு இருக்குங்க ஐயா. கழிப்படைகளை ஆப்பக்கான அடவுல சாட்சி போடுறேன்ல, வெட்டி சாட்சி ரொம்ப நாள் ஆச்சுல. என்னத்தவே வாழ கொலையா? முதல்ல உன் சங்க கடிச்சு துப்பி ஒரு ஒத்திகை பார்த்தாதான் வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிடுவாங்களே. சமாளப்படுங்க. இப்ப நீங்க சொல்றதுனால விடுறேன் தம்பி. ஆனா இந்த கொப்பர வாயம் ஒத்தடி பாதையில ஒண்டியா வந்தான், இவன் தொப்புல சுத்தி சுத்தி கிடைக்காம விட மாட்டேன் தம்பி. விடுங்க ஐயா, இப்ப உத்தரவு தாங்க. கழிப்படியை பிச்சு உதற நம்ம கூட்டமே போதும். ஆமாங்க, உங்க மேல ஒரு நிழல் விழுந்தா கூட வந்தவன் ஈரக்குள்ளே பகந்து போடுவேன். நாங்க தனி ஆயிட்டோம் ஐயா, இனிமே நாங்க எப்பயா தலை தூக்குவோம்? என் எண்ணத்துக்கேற்ற பிள்ளைகளே, பொறுத்திருங்கோ. கலி அரசனுடைய சோதனைகளை சந்தித்து வென்று வருவது விதி. பொறுத்திருப்பதில் தப்பில்லை மக்கா. நான் ஜெயித்து திரும்பி வரும்போது எல்லாரும் என்னுள் நிறைந்திருப்பீர்கள். பொதுக்கென்ற கோபத்தை புத்திதனில் அடக்கி பொறுத்திருந்தவரே பெரியோராகும் மக்கா. மண்டி 17 நீ பனையேறி வருமானம் பத்தாம கள்ளச்சாமி வேஷம் போட்டா ஊரையே கூட்டிக்கிட்டு இருக்க. உடம்பு பூரா வியாதியை தாண்டா சீதனமா வச்சுக்கிட்டு இருக்க. கதையை தப்ப. நீ உண்மையிலே நல்ல சாமியா இருந்தா இந்நேரம் இந்த கயிறு அறுபட்டு இருக்க வேணா. உன்னை
உன்னை சாமி சாமின்னு சொல்ற இந்த பண மரத்து பேய் கூட்டம் எல்லாம் இந்நேரம் எங்களை நொறுக்கி தள்ளிருக்க மாட்டாங்க. சரி சரி அதை விடு. உன்னோட மந்திர சக்தியால எங்களை மயக்க பார்க்கலாம். இல்ல உன்னை குதிரை காலில் கட்டி இழுத்துட்டு போக வேண்டாம். தூக்கு விட அவனை. எங்களை மலை போல காத்தவரே, நீங்க இல்லாட்டி நாங்க அருவி போலதான் அழுது சாகணும் ஐயா. கொஞ்சம் உத்தரவு தாங்க ஐயா. நம்மள முண்டம் கட்ட விடாத இந்த முண்டங்களை முண்டமாக்கி காட்டுறோம் ஐயா, முண்டமாக்கி காட்டுறோம். என் அன்புக்குடி மக்களே, எதை நினைத்தும் கலங்காதீர்கள். நான் உங்களுடைய மனங்களில் மலை உச்சியில் ஏற்றி வைத்த தெய்வத்தை போல பிரகாசிப்பேன். ஒன்றுமறியாத கன்றுக்கு ரத்தத்தை பாலாக்கி தரும் பசுவை போல பசியமர்த்துவேன். கலி சோதனைகளை கடராது நான் செய்த தவமும் நிறைவாகாது. வைகுண்டநாதா உன்னை சிறையில் அடைப்பதா, சூரியனதனை கைகளாலே மறைப்பதா. வைகுண்டநாதா உன்னை சிறையில் அடைப்பதா, சூரியனதனை கைகளாலே மறைப்பதா. பொறுமை உருவாய் துன்பம் நிறைவாய் நீயும் ஏற்று நடக்கிறாய். மலைகள் போலே மீண்டும் மீண்டும் இன்னல் ஊடே சிரிக்கிறாய். வைகுண்டநாதா உன்னை சிறையில் அடைப்பதா, சூரியனதனை கைகளாலே மறைப்பதா. நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அண்டப்புலகர் வந்து விட்டார் மன்னா. பாம்பு புற்று போல் தாடி வைத்திருப்பவனே, உன்னையா மக்கள் சாமி என்று சரணாகதி அடைந்தார்கள்? அந்த சிந்திக்க தெரியாத கூட்டத்திற்கு நீ தலைவன் என்றால்
நீயும் காவி கட்டிய மனநோயாளிதான். வெறும் தலையாட்ட மட்டுமே தெரிந்தவர்களை கேள்வி கேட்க கற்றுக் கொடுத்த இந்த அதிமேதாவியை நாம் கேள்விகளால் கொத்தி கொத்தி தீங்க வேண்டும் அண்ணா. பேச்சிலே வசியம் செய்யும் பொய்யிலே பூத்த இந்த பொருட்டுக்காரனை இன்னமும் விட்டு வைத்தால் கோமணம் கட்டிய கோமாளிகள் கோட்டையை பிடிக்க கோரி பேருந்து கிளம்பி விடுவார்கள் மன்னா. மன்னா, நான் 3 நாள் இரையை ஒரே வேளையில் உண்பதற்கு முடிவெடுத்து விட்டால் களஞ்சியம் காலியாகி நான் திருவோட்டோடு தெருவில் நிற்பேன். இல்லை மன்னா, இலவசமாக உண்டு கொளுத்த இந்த ஆசாமியை நான் 3ஆக மடித்து உண்டால் என் ஏப்பம் அந்த இடியையும் எழுப்பிவிடும். அப்படியாவது இவன் பேச்சை கேட்டு பகலில் குரட்டை விடுபவர்கள் விழித்தெழட்டும். எங்கும் நிறைந்தவன் எல்லாம் அறிந்தவன் என்று நாக்கை நதியாக்கி ஊளையிடுபவனே, ஏதடா எந்தன் கையில் இருப்பதை ஓதடா உந்தன் உற்ற வலுவாலே. கல்லாக நீ நின்றால் நான் சாமி என்று நினைத்து உன் கழுத்தில் மாலை போட்டு அந்த பண்டாரங்களைப் போல் பஜனை பாடுவேன் என்று நினைத்தாயா? நான் கல்லுளி மங்கன், பாம்படங்களில் பரதமாடும் உன் பம்மாத்துகளுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேனடா. நீ பனையில் நார் உரிக்கிறவன் என்றால் நான் கடலை கடைந்து வெண்ணெய் எடுக்கிறவன். அகோர பார்வையாலேயே பிறரை முத்திரம் விட வைக்கும் சரடனிடம் இவனை இழுத்துச் செல்லுங்கள். உத்தரவு மன்னா. சாமி, நீ உண்மை சாமியோ அல்லது கள்ளச்சாமியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ எனது விருந்தாளி. ஏன் தெரியுமா? நீ எனக்கு மச்சான், நான் உனக்கு மாமன். இந்த மாமன் உனக்கு வைக்கப் போகிறேன் விருந்து. அருந்தடா. அந்த யமனின் வேலையை இலவசமாக செய்பவன் நான். என்னை ஒருவன் சந்திக்கும் முன் அவன் மனிதன், சந்தித்த பின் அவன் பிணம். உன் உயிரை உருவி என் வீட்டிற்கு தோரணமாக போடப் போகிறேன். யாரடா நீ? ஆழகால விஷத்தையே ஒரே மடக்கில் பதநீர் குடிப்பது போல் குடித்துவிட்டு நரம்பு தளராமல் சிரிக்கின்றாயே, யார் நீ? யாரடா நீ? யாரங்கே? இவனை இழுத்துச் சென்று தானா புரைச்சிறையில் அடையுங்கள். ஓட்டை காதுக்குள் பொய்யை நுழைத்து மக்கள் மனங்களை குழப்பி குட்டையாக்கி மீன் பிடித்துக் கொள்ளும் அந்த 6 அடி கள்ளச்சாமி இந்த உலகை ஆளும் அதிசயத்தை நானும் காண வேண்டும் அல்லவா? கடவுளாம், அவன் புல் தடிக்கு விழுவதை நாங்களும் புன்னகையோடு ரசிக்க வேண்டும் அண்ணா. கூப்பிடுங்கள் கவுட சாஸ்திரியை. அந்த காவி கட்டிய பேயனை ஆகாயம் அதிர, விண்மீன்கள் உதிர, தரை தேய இழுத்து வாருங்கள். உத்தரவு மன்னா. வைகுண்டநாதா, உன்னை சிறையில் அடைப்பதா? சூரியனதனை கைகளாலே மறைப்பதா? ஐயா
சின்ன இதயமும் தாங்குமோ வைகுந்தநாதா உன்னை சிறையில் அடைப்பதா சூரியனரை கைகளாலே மறைப்பதா பொறுமை உருவாய் துன்பம் நிறைவாய் நீயும் ஏற்று நடக்கிறாய் அலைகள் போரே மீண்டும் மீண்டும் இன்னும் ஊடே சிரிக்கிறாய் வைகுண்டநாதா உன்னை சிறையில் அடைப்பதா சூரியனரை கைகளாலே மறைப்பதா மன்னா இவன் ஆணவத்திய ஆடையாக உடுத்திருப்பவன். மக்களுக்கு நாமம் சாத்தியது போதாது என்று நமக்கும் சாத்துவதற்கு நம்முடைய 10 வருடம் அடிப்படுகின்றது. அண்ணா இவன் ஆயுள் சிங்காரத்தோப்பு சிறையிலேயே சீவி சிங்காரித்து முடிய வேண்டும் அண்ணா. இந்த தாமரை குளத்து பேயனை கனத்த விலங்கடித்து கடும் பாராவில் போடுங்கள். இவன் தப்பித்தால் உங்கள் தலைகளை கோர்த்துத்தான் கிழக்கு வாசலுக்கு தோரணங்கள் கட்டுவேன். இழுத்து செல்லுங்கள் இவனை. உத்தரவு மன்னா. இந்த போட்டியிலாவது எவனாவது ஜெயிக்கல நான் விளக்கமா தலை அடிப்பேன். அப்புறம் விளங்கவே மாட்டீங்க. அடிச்சா மட்டும் விளங்கிடுவோமா? வாங்க. பனை மரத்துல எவன் தலைகீழ ஏறானோ அவனைத்தான் என் மக தலை நிமிந்து பாப்பான். ஓ அப்படி ஒண்ணு இருக்கா? கிளி நீ தலை நிமிரத்தான் நான் தலைகளை ஏற போறேன். கிழிச்ச ஆமனுக்கு செடியே அனாந்து பாக்குற பையனி கம்பு கிழங்கு பிடுங்க தான் லாக்கி. ஒருவேளை நீ ஏறிட்டேன்னு வச்சுக்கோ, கிளி இடுப்புல ஏணி போட்டு ஏறதுக்கு முன்னாடி அவ கயித்துல நான் தாலியை கட்டிடுவேன். வெட்டி பேச்சு பேசுறீங்கன்னா வெட்டு குத்தி எடுத்து வெட்டி விடுவேன். பேசணுங்கடா. எனக்கு மறுமைனா வர்றவன் கல்ல விடலை போட்டு எடை கூட்டினவை எவனு வாப்போம். உன்னை பாஞ்சாலி ஆக்காம உங்க அப்பா தொந்தி கரையாது போல இருக்க. நான் மட்டும் பனை மரத்துல ஏறலான்னு பார்த்தா ஊரே நாக்கு தொங்க போட்டு ஏறும் போல இருக்க. பனை மரத்துல தலைக்கே ஏறி என் கழுத்துல தாலியா இறங்குங்க. உன் மனமே குந்தல்ல பனைய நட்டு நானும் கல்லறக்காம விட மாட்டேன் கிளி. எப்பவும் போதையிலே ஏறு. சவால்னா என் அண்ணத்துக்கு சவடா வீடுற மாதிரி நீ பனை மரத்துல ஏறி மூணா முறிஞ்சி வீறு அந்த கண்கொள்ளா காட்சிய நாங்கெல்லாம் பார்க்க தானே போறோம். சரி போட்டி தொடக்கட்டும். ரோடு பலமாத்தான் இருக்கு. மாமா ஆமா இது ஊருக்கு ரொம்ப முக்கியம். கோமணத்தை பார்க்கவே குப்புற வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அட ஓடி சாச்சி போடுவேன். ஓடுங்க ஓடு ஓடு. பனைய புடுக்குறேன் பனைய. நீ என்னடா புடுக்குற? ஏறத்தான் முடியல, முயற்சி பண்றேன். இங்க பாரு, இப்பதான் பனங்கொட்டைய முளைக்க போட்டிருக்கேன். அது வளரட்டும், அதுல கொண்ட வரும். அதை ஆட்டி பாரு, நீ வளரவே மாட்டேன். மாடு இழைச்சாலும் கொம்பு தெம்பா இருக்கும்னு மாமா நிரூபிச்சிட்டாரு. அப்பாட ஒரு புள்ளி காலி. ஆஹா, ஒரு வில்லங்கம் தொங்கிட்டு இருக்கு, ஒரு வில்லங்கம் நாண்டுட்டு இருக்கு. மரத்துக்கு வலிக்குதான் அமைக்கி விடுறான். அடுத்தது என்ன அடுத்தது? நீதான் போன போய் போவியா? தள்ளி விட்டாலும் ஏற மாட்டான். இவெல்லாம் எங்க? என்ன ஒரு பயபக்தி. தெய்வமே. ஏய், அங்க என்ன சாமியா கும்பிடுற? ஆமா, பால் தர தாயும் பதநீர் தர இந்த பனைமரமும் எனக்கு ஒண்ணுதான். எப்படி நம்ம தாயை மிதிக்காம இருப்போமோ அதே போல பதநீர் தந்து ஆயுஸ் 100 வரைக்கும் கடத்திட்டு போற இந்த பனைமரத்தை மிதிக்க மாட்டேன், மதிப்பேன். என்னது? பனைமரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கா? மேல இருக்கிற பதநீரை கீழே இருக்கிற பூமி வேர் வழியா உறிஞ்சி கள்ளத்தனமா குடிச்சுதான் இன்னி வரைக்கும் மூச்சு விடாம சுத்திட்டு இருக்கு. ஆஹா, பனைமரத்தையே தாயா நினைச்சு கும்பிடுற இந்த மனுஷன் கணவரா கிடைக்கிற பேரு கிடைச்சா என் நிழல கூட அழுக்கு தச்சு குளிப்பாட்டு வரப்பா. அரசு மரத்தை சுத்தின புளியாருக்கு என்ன கிடைச்சது? பழம் தான் கிடைச்சது. எனக்கு பழம் வேணும், அன்னக்கிளிதான் வேணும்.
என்ன பண்றீங்க? யோசிக்கிறேன். அது மூளை இருக்கிறவங்க செய்யறது இல்ல. அப்பா இவர் நீட்டு தாலிக்கு தான் என் கழுத்து தலையாட்டம் போல இருக்குதே. அவன் கிடக்க அங்க பாரு. தாய் சொல்ல கேட்காம ஏன் சொல்ல கேட்டுக்கிட்டு தலையில தொங்குறவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? மாமா அந்த ஒவாலோட 2 கையை விட சொல்லுங்க. அப்ப தாலி எடுத்த கையே ஏன் இத பார்த்தா கையா தெரியலையா? இதால தாலி கட்ட முடியாதா? வெறும் சாப்பிடுறதுக்கும் கழுவுறதுக்குமா இந்த கையை வச்சிருக்கிறேன். என்ன மாமா? ஐயோ அப்பாக்கு என்னாச்சு? சித்தம் தலைக்கு ஏறி போச்சு. இப்ப பூமியோட சேர்ந்து இவரும் சூரியனை சுத்துறாரு. இப்போ ஒத்தடி பாதையில போய் ஓரமா ஒதுங்கலாம் வா. முன்னோர் வகுத்த சட்டம் முறைமை தப்பி போகாமல் என் சபையோர் எடுத்துரைக்கும் கருத்தை எல்லாம் ஏற்று என் பணிகள் செய்தேன். என் பேரில் குற்றமில்லை, என் பேரில் குற்றம் இல்லை. அண்டமே அலறி துடித்தாலும் தொடை நடுங்காது நிற்கும் இந்த தாமரை குளத்து பேயனை யாம் சாமியா இல்லை ஆசாமியா என்று சோதித்து பார்க்க வேண்டும். இந்த பண்டாரத்தின் எலும்புகளை நொறுக்கு தீனியாக தின்னத் துடிக்கும் கொடிய வேங்கை ஒன்றை காட்டை கலக்கி பிடித்து வாருங்கள். பிடித்து வாருங்கள். உத்தரவு மன்னா. நாகத்தை விட வேகமாக சீறுகின்ற வேங்கையை பிடித்து வாருங்கள். உத்தரவு. இல்லை என்றால் உங்கள் தோலை உரித்துத்தான் வாளுக்கு உரைதைப்போம். சாமியார் விஷயத்தில் மன்னர் சற்று அவசரப்பட்டு சிந்திக்க மறுக்கு மனம் கொண்டவராக தெரிகிறது மன்னா. என்னை குறை கூறுவதில் நிறை காண்கிறீரோ போகண்டரே? இனிமேல் நான் தூங்கும் பொழுது உங்கள் யோசனைகளை மூட்டையாக கட்டி மோசைப்படாமல் இறக்கி வையுங்கள். தாமரகுளத்து சாமியை பார்த்ததுல இருந்து நம்ம மன்னர் மூலதெஞ்சு போன ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சார்ல. காட்டை கிளைக்கு கடுவா என்ன? ஒரு கட்டெரும்பு கூட கண்ணை கசைக்கிட்டு நம்ம கூட வராதுல. பொறி வச்சு பார்த்தோம், நம்ம உத்தரவுக்கு எலியே கேட்கல, புலி மட்டும் வாலாட்டி வந்துருமால. ஏல நம்ம தலை தப்பன்னா ஐயாட்ட போய் தோப்பு கட்டம் போட்டுறல. ஆமாவே ஐயா, எங்க கொடுவாய் அரசன் உங்களை கொல்ல கடுவாய் போய் சொல்லி காட்டு போய் சொல்றேன். பாருக்கெல்லாம் படியளந்து தேரைக்கும் உணவளிக்கும் இறைவா, எங்க பொஞ்சாதிங்க வெள்ளச்சேலை கட்டாம வண்ணச்சேலை கட்டணும்னா காட்டுல இருக்கிற கடுவா எங்க இருக்குன்னு கண்ணுல காட்டையா. நீங்களும் களிநீசனும் மகிழ்வதற்காக எனக்காக இறங்கும் கடுவாய் கிடைக்கும். உலகத்தை சோதிக்கிற உங்களையே சோதிக்க அந்த களி என் கடுவா குண்டல் அடைக்க போறானாமே. நீங்க இல்லாட்டி நாங்க நாதியற்று போவோம் ஐயா. கடவுளை கை நீட்டின அந்த களியன் கை விளங்காம போனோம். பிரபஞ்சத்துக்கே விதியாயிருப்பவனுக்கு ஏது சோதனை? ஏகமும் படைத்து எங்கும் நிறைந்த என்னை, ஜீவராசிகளுக்கெல்லாம் ஒரே மூச்சில் ஜீவன்களை கொடுத்த என்னை கலிப்பாவிகள் தான் அறியவில்லை என்றால் நான் படைத்த மிருகங்களுமா அறியாதிருக்கும்? காவி கட்டிய பேயனே, என்ன பார்க்கிறாய்? 3 நாள் பட்டினி கிடந்த கடுவாய்க்கு முக்கு பிடிக்க தின்பது உன்னிடம் சதை இல்லையே. கடுவாயின் கடவாய் பல்லுக்குள்ளே காணாமல் போய்விடுவாய் போலிருக்கிறது. கடுவாயின் பெருங்குடல் நிரம்ப உன்னையும் உன்னை இப்பொழுதும் நம்பும் பரதேசிகளையும் சேர்த்துதான் பலி கொடுக்க வேண்டும். காவி கட்டிய பாவியே, என் கிரீடத்தை பிடித்து என் அடிமைகளுக்கெல்லாம் தலைப்பாகை கட்ட வைத்து ரசித்த வஞ்சகனே, உன்
நெஞ்சை பத்திரமாக பிடித்துக்கொள். நீ சாறு பிழியப்படும் போதுதான் என் தாகம் தீருமடா. கூண்டை திறவுங்கள். உயிர் பயத்தால் இந்த அற்பன் பதறுவதை நான் கைதட்டி ரசிக்க வேண்டும். ஐயோ ஐயா ஐயா என்ன ஈட்டி வீரர்களுக்கு காது குடைவா பயன்படுகிறது? என்ன குழப்பம்? ஜனனமும் மரணமும் இயற்கையின் இயல்புதானே. 1000 பசுவை கொன்றாலும் அது ஒரு கொசு அளவு தோஷம்தான். ஒரு வேதியனை கொன்றால் அது அண்டமளவு தோஷம் அல்லவா? சோதனை பல செய்தேன், சாதனை புரிந்து விட்டான், வேதனைப்படுகின்றேன், விடிவு தெரியவில்லை, யாரவன் என்கின்ற விவரமும் புரியவில்லை, யாரவன் என்கின்ற விவரமும் புரியவில்லை. வஞ்சனையில்லா சிந்தனையுள்ள மன்னரிடம் என் எண்ண முடிச்சுக்களை அவிழ்க்கலாமா மன்னா? முடிவோடு வந்திருக்கிறீர். சரி, முடிச்சை அவிழும் போகண்டரே. எல்லாம் வல்ல இறைவனை மனுப்பாராவில் போட்டிருப்பது மனு தர்மம் ஆகாது மன்னா. நாட்டை உங்களிடமிருந்து கைப்பற்றி குழப்பம் குத்தகைக்கு எடுத்துவிட்டதோ என்று தோன்றுகிறது மன்னா. கண்டவனையெல்லாம் இறைவனாக காண்பது உமது பழக்கம். இறைவனின் இறகுகளையும் பீத்து காது குடைவது எனது வழக்கம். கஜானாவிற்கும் திருவோட்டிற்கும் வித்தியாசம் தெரியாதவரே, நித்திய திருநாள் கண்ட என்னிடமா தர்மம் பற்றி தர்க்கம் பண்ணுகிறீர்? பார்வையில் பழுதிருந்தால் கங்கை நீரும் காணல் நீராகத்தான் தெரியும் மன்னா. ஒரு சொல்லுக்குள் பலருக்கும் உபாயம் செய்யும் அந்த பரலோகம் வளர்ந்த பச்சை மாலை நாம் காரணமில்லாமல் தண்டிப்பது இன்று வேதியன் மட்டுமல்ல, நாளை பல மரணங்களுக்கும் அது மனு போட்டு விடும் அண்ணா. பண்டாரத்தை விடுதலை செய்யாவிட்டால் மேகம் நம் எல்லைக்குள் வியர்க்காது, பூக்கள் மனம் தர மறுக்கும், பஞ்சத்திற்கு அடிவயிறே மஞ்சமாகிவிடும், வெண்மேகங்களுடன் கைகோர்த்து கொண்டு நாம் உயிர்களும் ஆவியாகி மேலே சென்றுவிடும். என்னிடம் தட்சணை வாங்கிக் கொண்டு அந்த பஞ்ச பரதேசியிடம் கூட்டணி போட்டு என்னை மிரட்டுகிறீரோ? மிரட்டவில்லை மன்னா, சிரம் தாழ்த்தி பணிகிறேன். மன்னர் குழம்பிய குட்டையானால் எதிரி நாட்டுக்காரன் தானே மீன் பிடித்து செல்வான். உங்கள் பொற்பாதங்கள் தெளிவான பாதையில் செல்ல அந்த பண்டாரத்தை கால்போன போக்கில் விட்டு விடுவோம். உமது ஊன் உருகும் கெஞ்சலுக்காக கொஞ்சம் இறங்கி வருகிறேன். அந்த கால் முளைத்த காளான் நான் போடும் கட்டுப்பாட்டிற்குள் நின்று குடைபிடிப்பானால் கை சீட்டு வாங்கிக் கொண்டு வந்த இடம் நோக்கி வழிகாட்டி துரத்தி விடுங்கள். உத்தரவு மன்னா. மன்னா, இனிமேல் நான் எல்லோரிடமும் ஒப்புக்காக இணங்கி இருப்பேனே தவிர பாம்பின் பல வகை போல் இருக்கும் பிற ஜாதிகளிடம் உபதேசங்கள் புரிய மாட்டேன். இனி என் ஜாதி என் மக்களோடுதான் என் சிந்தனைகளும் செயல்களும் வளைய வரும். இது மன்னரின் உத்தரவு. ஒப்பமிடுங்கள்.
பாவிகள் வகுத்த ஜாதி பாத்தியில் உலகை படைத்த என்னையும் நடுவு செய்து விட்டாயே கலிங்கேசா. உலகை பிரசவித்த நானே ஒரு ஜாதி என்றால் என் எச்சங்களான உயிர்களும் என் ஜாதிதானே. என்னை யாரென்று உணராத நீதான் என் எதிர்ஜாதியானால் உன்னை மட்டும் நீங்களாக பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து படைப்புகளும் என் சிறகுகளுக்குள் பத்திரமாக இருக்கும் பார். பெரிய மட்டும் நம்ம எடுத்து பதிக்கணும்.